ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அதுரு சேனலில் வந்து கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஈஸியாக டேஸ்ட்டாக வாங்க செய்யலாம். கொத்தமல்லி சாதத்துக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து கழுகி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு 3 பச்சை மிளகா, 3 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு. இது வெள்ளை எள்ளு வறுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு என்னெல்லாங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லியும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொத்தமல்லி சாதத்துக்கு 1/2 கிலோ அரிசி நான் வேக வச்சுருக்கேன். சாதாரண பொன்னி அரிசி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அரிசி வச்சுக்கோங்க. பாசுமதி ரைஸில் வைக்கலாம், சீரக சம்பாவில் வைக்கலாம், எல்லா அரிசியிலையும் வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாதா பொன்னி, சாப்பாட்டு பொன்னி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இது சாப்பாடு வடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் முதல்ல அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சு அரைக்கலாம். கொத்தமல்லி போட்டு அரைக்கும்போது நம்ம வந்து ஒரு அரை மூடி லெமன் புழிஞ்சிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமையும் அந்த புளிப்புத்தன்மையும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லித்தலை இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. நம்ம சாதத்துக்கு தாளித்து விட்டுறலாம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருவோம். கொத்தமல்லி சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். அதே 1 ஸ்பூனு நெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. நான் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, நிலக்கடலையெல்லாம் கழுகி வச்சுருந்தேன். அதை அதில் போட்டுருவோம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதில் நம்ம வரமிளகாய் போட்டுடலாம். அப்படியே அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி உளுந்தையும் போட்டுருவோம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். அதில் இருக்கிற அந்த தண்ணி இருக்கிறதெல்லாம் போட்டோம். அந்த தண்ணியெல்லாம் போய் எண்ணெய் மிதந்து வந்து பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம அதில் கொட்டி இளக்கலாம். விதையாக தான் வடிச்சிருக்கேன். மல்லி சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா இலக்கி விட்டுட்டேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வெள்ளை எள்ளு போட்டுருவோம்.
இது வேறு பவுலில் மாற்றிடலாம். கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது நம்ம வெளியில் போகும்போதும் நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். அதே டைமில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் வந்து சைடிஷாக உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த கொத்தமல்லி சாதத்தில் பாதாம், அண்டிப்பருப்பு உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து வெறும் நிலக்கடலை மாத்திரம்தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.